அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்திலே ஞானம் கட்டிய ஒரு அழகான வீட்டிற்கும் அழைப்பு, மதியற்ற ஒரு ஸ்திரீ, வாயாடியான ஸ்திரீ கட்டிய ஒரு வீட்டிற்கும் அழைப்பு. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றும்படியாக தாம் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க அழைக்கும்படியான ஒரு அழைப்பு. இந்த உலகம் சிற்றின்பங்களை தந்து அவைகளை திருட்டு தண்ணீரையும் அங்கே திருட்டு அப்பத்தையும் புசிக்கும்படியான ஒரு அழைப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை ஏற்று பின்பற்றுகிறவர்கள் நித்திய ஜீவனை, அதாவது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தினுடைய சிற்றின்பங்களின் அழைப்பிற்கு பின்பாக செல்லுகிறவர்கள் நரகத்தை சென்றடைய முடியும் என்கிறதை இங்கே சாலமோன் ஞானி 9ஆம் அதிகாரத்திலே குறிப்பிட்டிருந்ததை நாம் பார்த்தோம். இந்த 10ஆம் அதிகாரத்திலும் அவர் இரட்டையாக சாலமோன் சொல்லுகிறார். நீதிமான்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்று அநேக வசனங்களை இங்கே அவர் எழுதியிருக்கிறதை, கிட்டத்தட்ட எல்லா வசனங்களிலும் அப்படிப்பட்டவைகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதிலே 3ஆம் வசனத்தை கொஞ்சம் நாம் ஆழமாக தியானித்தோம் என்று சொன்னால், கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது துன்மார்க்கர் மிகவும் செழித்திருக்கிறது போல காணப்படுகிறார்கள். ஆசீர்வாதங்கள் மிகுந்திருக்கிறது போல காணப்படுகிறது. அவர்களுடைய தேவைகளுக்கு மிஞ்சின செல்வங்கள் அவர்களுடைய கைகளிலே இருக்கிறது போல காணப்படுகிறது. ஆனால் இங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நீதிமான்கள் இடத்துல ஒருவேளை பொருள்கள் இல்லாமல் இருந்தாலும், அவர்களுக்கு மிஞ்சின ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்தாலும், நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் என்று அவர் இங்கே ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரணமாக எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், எலியா அத்தனை ஒரு வைராக்கியமுள்ள மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த பொழுது, ஆகாப் ராஜா ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்தபடியினாலே அவனிடத்தில் போய் எலியா சவால் விடுகிறான். என்னுடைய வாக்கினால் அன்றி இந்த தேசத்தில் இனிமே மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது, ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், மழை நான் சொல்லுகிற வரையிலும் பெய்யாத வரையிலும் இந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கும், அதனால் நீ போய் கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு என்று சொல்லி ஆண்டவர் எலியாவுக்கு கட்டளையிட்ட பொழுது, அங்கே எலியா கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட வார்த்தையின்படி அந்த தேசத்திலே மழை பெய்யவில்லை. அங்கே மிகுந்த தண்ணீர் குடிப்பதற்கு கூட பஞ்சம் உண்டாகிற ஒரு சூழ்நிலை. ராஜாவே ஒரு கட்டத்தில் புல் ஏதாவது கிடைக்குதா நம்முடைய குதிரைகளுக்கெல்லாம் சொல்லி தேடி வருகிற அளவிற்கு அந்த தேசத்தில் அத்தனை மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. துன்மார்க்கனுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் என்று சொல்லுகிறது போல அந்த தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம். ஆனால் நீதிமானாகிய எலியாவை ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார்? அந்த கேரித் ஆற்றண்டையில் உள்ள தண்ணீரை குடித்து கொண்டிருக்கிற எலியாவிற்கு விடியற் காலத்திலும் சாயங்காலத்திலும் ஒரு காகமானது இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறது. அவைகளை சாப்பிடுகிறான். கொஞ்ச நாட்களிலே அந்த கேரித் ஆற்றில் அங்கே தண்ணீர் வற்றின பொழுது அவனுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஒழுங்காக காகம் வந்து விடியற் காலத்திலும் சாயங்காலத்திலும் அவனை போஷிக்கிறது. இப்பொழுது திரும்ப அந்த எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவனை பார்த்து, நீ அந்த சாரிபாத் விதவை நடத்தில் நீ போய் இருந்து கொள், நான் உன்னை போஷிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவன் அங்கே போய் அந்த விதவையை கண்டுபிடித்து அவளிடத்தில் சொல்லுகிறான், கொஞ்சம் குடிப்பதற்கு தண்ணீர் தா என்று சொல்லி 2 விறகு பொறுக்க வந்து ஒரு அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் குடிச்சிட்டு சாகணும்னு வந்த அந்த சாரிபாத் விதவன் இடத்துல அவர் கேட்கிறார், முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் கொண்டு வா என்று சொல்லி அவள் சொல்லி விடுகிறாள், ஒரு பிடி மாவும் கொஞ்சோல கலசத்தில் எண்ணெய் இருக்குது, நான் 2 விறகை பொறுக்கிட்டு போய் நான் அதை சமைச்சு நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு சாகலான்னு இருக்கிறோன்னு சொன்னபோது, அதில் முதல்ல கொஞ்சம் எனக்கு தந்துட்டு நீ உன் சொற்படி செய் என்று எலியா சொன்ன பொழுது அவள் அந்த அப்பத்தை அவனுக்கென்று ஆயத்தப்படுத்தின பொழுது அந்த பானையில் மாவு குறையலை, கலசத்தில் எண்ணெய் குறையவே இல்லை. அந்த பஞ்சகாலம் முழுவதிலும் விதவையையும் அவளுடைய மகனையும் எலியாவையும் ஆண்டவர் காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பாகவும்
ஆண்டவர் அவனுக்கு ஒரு தூதனின் மூலமாக அவனை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். ஒரு சூறை செடியின் அடியிலே படுத்து கொண்டு அவன் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஒரு தூதன் அவனுக்கு சுடப்பட்ட அடையையும் தண்ணீரையும் வைத்து எழுந்து சாப்பிட்டு புசி என்று சொல்லி எலியாவை போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமானை ஆண்டவர் பசியினால் வருந்த விடார். எப்படியாகிலும் அவர்களை போஷிக்க வேண்டும் என்கிறதிலே அத்தனை அக்கறை உடையவராக ஆண்டவர் எலியாவை பட்டினியில் இருக்க விடாமல் அவனை பலப்படுத்தி 2வது முறையும் அந்த தூதன் தோன்றி சொல்லுகிறான், நல்லா சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் நிறைய தூரம் இருக்குது. அந்த சாப்பிட்டதன் பலனில் 40 நாள்கள் இரவும் பகலும் அவன் நடந்து சென்றதை, அந்த பலத்தினால் நிரப்பப்பட்டதை வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த உலகத்தில் ஒருவேளை சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்ல வசனத்தின்படி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், நான் சிறியவனாயிருந்தேன், நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து தெரிகிறதையும் நான் இதுவரையிலும் கண்டதில்லை. முதிர் வயது வரையிலும் நான் வாழ்ந்துட்டேன், இதுவரையிலும் நீதிமானுடைய சந்ததி போய் எனக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் விட்டு வைக்கவே இல்லை. காகத்தை கொண்டாயிலும், ஒரு ஒன்றுமில்லாத விதவையை கொண்டாயிலும், அல்லது தேவதூதர்களை கொண்டாயிலும் அவர் நம்மை போஷிக்கிறதற்கு, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை வாழ்வளிக்கிறதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை பெரிய செல்வ செழிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் கூட, துன்மார்க்கருக்கு நிறைய மிஞ்சின செல்வங்கள் இருந்தாலும் கூட, துன்மார்க்கருடைய மிஞ்சின செல்வங்களை அகற்றி நீதிமானுடைய பசியை அவர் நீக்குகிறவராக, பசியில் வருந்த விடாதபடி அவனை காக்கிற தெய்வமாக இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் இறுக பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை சந்தித்து யெகோவா ஈரையாக நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளிலும் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை வழிநடத்துகிறதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவாயிரே, தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவாயிரே, வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே,